ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம எதிர்நீச்சல் சீரியலாக இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி வந்து தர்ஷினியவும் ஜனனியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. குணசேகரனையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவோட ட்விஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வீடியோ ஸ்டார்டிங்கில் இருக்குது, எண்டிங் வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளை லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி வந்து ஜனனியவும் தர்ஷினியும் தேடுறதுக்காக ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ரேணுகோட அம்மா ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, சாமி ஆடிட்டு இருக்காங்க. இப்போ ஆடிட்டு இருக்கும்போதே வந்து ராவணனை பார்த்து நிற்கிறாங்க. யார் உன் பிள்ளையை கடத்தினது யாருன்னு சொல்லணுமா, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை பார்த்து நிற்கும்போது பார்த்தா சாமி வந்து புஷ்ஷுன்னு வந்து இறங்கிறது. உடனே வந்து ரேணுகோட அம்மா வந்து படுத்துடுறாங்க. அப்போ தான் வந்து ராவணன் சொல்கிறாங்க, எனக்கு இந்த சாமி மேலெலாம் நம்பிக்கை இல்லை, சும்மா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு பொய் கதை அப்படின்னு. எப்போ இதை சொல்கிறாங்கன்னா, ரேணுகோட அம்மா சாமி ஆடி விழுந்தாங்க இல்லையா, விழுந்து அவங்க எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. அவங்க அப்படியே கிறக்கமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கதிரம்மா சொல்கிறாங்க, என்ன இப்படி இப்போ புள்ளைய யார் கடத்தி வச்சான்னு சொல்ல போகும்போது, புள்ளை எங்கே இருக்குன்னு சொல்ல போகும்போது இப்படி மயக்கப்பட்டு விழுந்துட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. ஐயோ, சாமி மயக்கப்பட்டு விழலை, நான் தான் சாமியோட சக்தியை தாங்காமல் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நல்லா சாப்பிடணும் இந்த நேரத்தில், அப்போ தானே சக்தி இருக்கும் அப்படின்னு. சரி, என்ன தான் பார்த்திய அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படி. ஏடி என்ன பார்த்து தெரியுமா, அது நிறையா பார்த்துண்டி, ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் தெளிவாக ஒரு காட்சி தெரிஞ்சது, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கார் நிற்கிது, அந்த மாதிரி தாண்டி காட்சி காட்டுச்சு அப்படின்னு. அது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, தர்ஷினி ஜனனி காட்டுக்குள்ளே காருக்கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா சக்தியோட காலுக்காக, அதை வந்து மென்ஷன் பண்ணுது போல். ஆனால் வந்து ஜனனியும் தர்ஷினியும் அவங்க பார்க்கல, இந்த விஷயத்த மட்டும்தான் சொல்கிறாங்க. அட, இதை சொல்கிறதுக்கு எதுக்கிட்டா சீரியலில் இப்படி ஒரு கட்டை கொண்டு வந்தீங்கன்னு நமக்கே இருந்துச்சு. ஏன்னா சீரியலை ஓட்டுறதுக்காக தான் இந்த சாமி ஆடுற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தேவையே இல்லைன்னு தான் சொல்லுவேன் இந்த சீன்லாம். அப்போ தான் வந்துட்டு ஜனனி வந்து ஜனனி தர்ஷினியை பற்றி ஒன்றுமே சொல்லலை, அந்த ரேணுகோடம்மா சாமி ஆடிட்டு. அப்போ தான் ராவணன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் நம்பலை, இதெல்லாம் நம்புகிற ஒரு விஷயமும் கிடையாது, எனக்கு இது மேலெல்லாம் வந்து சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, இப்படிலாம் சாமி ஆடுறது இதை பற்றிலாம் எனக்கு பெருசாக அக்கறை இல்லை. கண்டிப்பாக தர்ஷினியை நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன், அதை மட்டும் நீங்கள் என்ன மட்டும் நம்புங்க. இப்படியான விஷயத்தில் பல பேர் பல சொல்லுவாங்க, நம்ம இந்த நேரத்தில் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது, நம்ம கோட்டை விடாமல் இதில் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராவணன் வந்து அவங்களோட தப்பை மறைக்க இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சக்தி வந்து அந்த ஜட்ஜை பார்த்து பேச போவாங்கல்ல, அப்போ வந்து அந்த ஜட்ஜுக்கிட்ட சக்தி வந்துட்டு பேசுகிறதான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணனை பற்றி பேசுவாங்க. இப்படி புதுசாக வந்து வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ராவணன்னு ஒருத்தவங்க, இந்த விஷயத்தை இன்னும் நான் ஜனனிக்கிட்ட சொல்லலை, அதையும் ஜனனிக்கிட்ட சொல்லணும். ராவணன் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவன் எங்கள் வீட்டுக்காக எல்லாமே பண்ணுறான், அவன் எதுக்கு பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படிங்கிறது எதுவுமே தெரிய வரல, ஏதோ எங்கள் அண்ணன் ஏதோ நல்லது பண்ணானா அதுக்கு தான் அவன் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிய வருது. ஆனால் எதுக்காக இவ்வளோ பண்ணுறான், அவன் சொல்கிறான் நான் தான் தர்ஷினியை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்கிறான், வீட்டில் இருக்கிறவங்களையும் தர்ஷினியை பார்க்குறதுக்கு விடவே மாட்டேங்கிறான், இதில் ஏதோ ஒரு தப்பாக இருக்குது விஷயம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் வீட்டில் இருக்க மரமண்டை எவனுக்கும் வந்து இந்த விஷயம் புரியவே மாட்டிக்கிங்குது அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து அந்த மேடம்கிட்ட சொல்லிவிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க. குணசேகரனை வந்து காரில் காப்பாற்றினது ராவணன், அப்புறம் வீட்டுக்கு வந்து பேசினது, குணசேகரனும் ராவணனை வந்து தான் சொந்த ரத்தமாக ஏற்றுக்கிட்டது, இது எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அந்த ஜட்ஜ் மேடத்தில் சக்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மேடம் ஒரே வார்த்தையாக சொன்னது என்ன அப்படின்னா, இது எல்லாம் அடுத்தது, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜனனியும் தர்ஷினியும் கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வந்தால் தான் குணசேகரனோட கேஸுமே வந்துட்டு நிற்கும், இல்லைன்னா கேஸுக்கு அக்கறை காட்டல, இது சும்மா டம்மி கேஸுன்னு சொல்லி கேஸு நிற்காத மாதிரி ஈஸியாக வந்துட்டு வெளியே வந்துடுவான் அந்த குணசேகரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ சக்திக்கான பொறுப்பு நம்ம ஜனனியும் தர்ஷினியும் தேடுறதா, அதே மாதிரி ஜனனியும் தர்ஷினியும் தேடுறாங்க. லொக்கேஷனை ஜனனிக்கு கால் பண்ணுறாங்க, கால் பண்ணோடனே ஜனனிக்கு செம்ம ஹாப்பி, ஏன்னா சக்தியோட காலுக்காக தான் ஜனனி தர்ஷினி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம ஹாப்பியில் நம்ம ஜனனி வந்து சக்தி எங்கே இருக்க சக்தி, என்ன பண்ணுற சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம சக்தி வந்து சொல்கிறாங்க, ராவணனை பற்றி ஒரு நிறைய முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் ஜனனி, நீ எந்த லொக்கேஷனில் இருக்க
சொல்லு நாங்கள் வாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனனி வந்து லொக்கேஷனை சென்ட் பண்ணி விட்றாங்க. அப்போ தான் சக்தி வந்து ஜனனியை பார்க்குறதுக்கு திருட்டுத்தனமாக எல்லாரோட கண்ணை தப்பிக்கிட்டு போகிறாங்க. ஜனனியும் பார்க்குறாங்க, தர்ஷினியும் பார்த்துட்றாங்க. தர்ஷினி உடனே ஓடி போய் சித்தப்பா அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. ஏன்னா சக்தி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தர்ஷினியை பார்க்குறாங்க. தர்ஷினி தொலைஞ்சதுலேருந்து சக்தி பார்க்கவே இல்லை சரிங்களா. அப்போ வந்துட்டு சித்தப்பா அப்படி சொல்லிட்டு கெட்டி பிடிச்சி அவங்களுக்குள்ள ஒரு அன்பு, சித்தப்பா மகளுக்குள்ள ஒரு அன்பு இருக்கிற மாதிரி ஒரு அன்பு வந்து பரிமாற்றம் போயிட்டுருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் சக்தி வந்து ஜனனிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ராவணன் ஒருத்தவனை பற்றி. அப்போ தான் ஜனனிக்கு சின்னதாக ஒரு டவுட் வருது. நம்மளுக்கு இவ்வளோ நாள் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு எனர்ஜியை விட கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எனர்ஜி ஏதோ ஒரு காரியம் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சில்ல தர்ஷினி. இப்போ சக்தி சொல்கிறது இந்த ராவணனுக்கு நல்லா பொருந்ததில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஜனனிக்கு டவுட் ராவணன் மேலே வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. இனிமே ஜனனி ராவணனை கண்காணிக்க போகிறாங்க. ராவணனை பற்றி முழு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. ராவணன் தான் இதுக்கு காரணங்கிறத கண்டுபிடிச்சி ஜனனி சொல்ல தான் போகிறாங்க. குணசேகரனுக்கு கோர்ட்டில் எப்படி குணசேகரனை மாட்டி விட்டு கேஸ் போட்டாங்களோ அந்த மாதிரி ராவணனை மாட்டி விட்டு கேஸ் போட தான் போகிறாங்க. இப்போ குணசேகரனும் ராவணனும் எதிரியாக இருந்தாலும் ஜனனி பண்ண போகிற இந்த காரியத்தினால 2 பேரும் கை கூட தான் போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. இப்போ சக்தி வந்து எல்லா விஷயத்தையும் ராவணனை பற்றி ஜனனிக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஜனனியும் தர்ஷினியும் அங்கேருந்து கூட்டிகிட்டு கண்ணுக்கு தெரியாமல் போய் அந்த ஜட்ஜை தான் போய் பார்க்குறாங்க ஃபஸ்ட் டைம். பார்த்தப்போ தான் அந்த ஜட்ஜு ஜனனியை பார்த்து பேசுகிறாங்க. ஜனனி உங்களை எப்படியோ சக்தி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சக்தி. அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல விஷயம். இனிமேல் குணசேகரனை யாராலையும் வெளியே எடுக்கவே முடியாது. தர்ஷினி இனிமேல் நீயும் உயிரை பத்திரமா பார்த்துக்கணும். ஜனனி உங்களோட உயிருக்கும் நிறைய ஆபத்து இருக்குது, ஸோ பத்திரமா பார்த்துக்கோங்க. சக்தி சொல்கிற மாதிரி அந்த ராவணன் என்ன சம்மந்தப்பட்டிருக்கான் அவங்க குடும்பத்தோடங்கிறத சீக்கிரமாக கண்டுபிடிங்க. அப்போ அந்த குணசேகரனை உள்ளே போடுறதுக்கு பதிலாக நம்ம அவங்களோட ராவணனையும் உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டாக தர்ஷினி உங்ககிட்ட சேஃபாக தான் இருக்குங்கிற விஷயத்த நம்ம தர்ஷினிக்கிட்ட ஒரு ரெக்கார்டு வாக்குமூலம் வாங்கி நம்ம நியூஸ் சேனலுக்கெலாம் அனுப்பணும். அப்போ தான் போலீஸோட இதுலேருந்து உங்களை ஈஸியாக வெளியெடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்ல இப்படி ஒன்று இருக்குல்ல, இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு. ஆக்சுவலாக சீரியல் பார்த்தப்போ நான் யோசித்தேன். என்ன யோசித்தேன்னா, இப்போது சாமிநாதன் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த ஒரு எவிடன்ஸ் ஜனனிக்கிட்ட இருக்குது. ரெண்டாவதாக இப்போ ஜனனி வந்து கடத்தி வச்சுருக்கதா தானே சொல்கிறாங்க. யாரை? தர்ஷினியை. ஆனால் வந்து இப்போ தர்ஷினிக்கிட்டே நேரில் ஒரு வாக்குமூலத்தை வாங்கலாம்ல, ஒரு வீடியோ எடுக்கலாம். அப்போ தர்ஷினி வந்து என்ன சொல்லுவாங்க, இப்படி தான் நடந்துச்சு, சாமிநாதன் எப்படி வாக்குமூலம் கொடுத்தாங்களோ அப்படி தான். அப்போது ஜனனி அக்கா மேலே தப்பு இல்லை. இப்போ நான் ஜனனி அக்கா கூட தான் சேஃபாக இருக்கேன். ஜனனியும் அந்த அருந்ததி அக்காவும் தான் வந்து எங்களை காப்பாற்றினாங்கிற வாக்குமூலத்தை தர்ஷினியும் கொடுக்கலாம் இல்லையா. இப்போ அந்த 2 வாக்குமூலத்தையும் ஜட்ஜுக்கு அனுப்பி அது நியூஸ் பேப்பரில் போச்சுன்னா ஜனனி ஒரு நிரபராதின்னு எல்லாருக்குமே பரவிடும். இப்போ ஜனனியும் ஈஸியாக வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் ஏன் அந்த ஜனனி அந்த சீரியலை பண்ணலை, ஏன் பண்ண வைக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நானாக இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி என் கூட தான் தர்ஷினி இருக்காங்கிறதையும் அந்த வீட்டுக்கும் தெரிய வச்சுருப்பேன். இப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜனனி தான் வந்து தர்ஷினியை கடத்தி வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 2 பேரும் வீடியோ எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக சித்தி பொண்ணு இல்லையா, ஸோ ரொம்ப சந்தோஷமாக வீடியோ எடுத்து தர்ஷினி வந்து அவங்க ஈஸ்வரிட்ட பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவை ஈஸ்வரிக்கே அனுப்புனா அது எப்படி இருக்கும், அது வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும். ஸோ இப்படி எதுவுமே பண்ணாத. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டாடா.